தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட், பியூர்லி செலெக்ஷன் லிஸ்ட்டை உங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்து ஃபைனல் லிஸ்ட்டு மார்க்கோடு வெளியிட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில் இப்போ டிஆர்பி வெப்சைட் போனோம்னா பிஜி எழுதுனவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சு போச்சு. அவங்களுக்கு நிச்சயமாக போட்டித் தேர்வில் முதுகலை ஆசிரியர் வெற்றி பெற்று தேர்வுக்கு வெற்றி பெற்று அவங்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணை தேர்தலுக்கு முன்பாக ஜனவரி இறுதியில் நிச்சயமாக அவர்களுக்கான பணி நியமன ஆணையை தமிழ்நாடு அரசு வழங்க இருப்பதாக ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய பியூர்லி லிஸ்ட்டு எல்லாமே இது தமிழ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ். இடஒதுக்கீட்டு அடிப்படையில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் தமிழில் எவ்வளோ இருக்குன்னா, தமிழில் ஃபுல் லிஸ்ட்டு விட்ருக்காங்க. எல்லா மார்க்குமே விட்ருக்காங்க. செலக்ட் ஆனவங்க, செலக்ட் இல்லாதவங்க, அதில் எல்லாமே டிஆர்பி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா பிடிஎஃப்பாக விட்ருவாங்க. வேறு எந்த தேர்வுமே இப்படியெல்லாம் விட்றது கிடையாது. டிஆர்பி மட்டும் முழுமையாக வெளிப்படைத்தன்மையாக எல்லாத்தையுமே ஓப்பனில் விட்ருவாங்க. அவங்க யார் செலக்ட் ஆகிருக்கா, என்ன ஆகிருக்காங்கிறது இது அப்பையிலேருந்து நடைமுறையில் கடைபிடிச்சி வராங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சில இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு டிஎன்பிசிலலாம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் விடுவாங்க. சப்ஜெக்ட்டு தாண்டி விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூராக பர்ஃபெக்டாக டைரெக்டாக நீங்கள் எல்லாமே மார்க்கை பார்த்துக்கலாம். எந்த யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு லிஸ்ட்டை விட்டுருவாங்க. லிஸ்ட்டை விட்டு நீங்கள் பாட்டில் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக என்ன பண்ணலாம், ஃபுல் லிஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல் லிஸ்ட்டில் உள்ள மார்க்கு, ரிசல்ட்டு போட்டது, ஃபைனல் லிஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மதிப்பெண் என்ன, நீங்கள் எதில் பாஸ் பண்ணியிருக்கியா அப்படிங்கிறத தெளிவாக டிஎன்பிசி இணையதளத்தில் வெளியிட்டுருவாங்க. இதான் இன்றைக்கி வெளியிட்ட ஃபைனல் லிஸ்ட்டு. தமிழ் போஸ்டிங் எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரல் டர்னில் கிட்டத்தட்ட 216 போஸ்ட்டு. 216 போஸ்ட்டில் பாருங்கள் கேட்டகரி வாய்ஸாக வெளியிட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 197 போஸ்ட்டு. அதில் 3 போஸ்ட்டு நாட் அவைலபிளில் இருக்காங்க. பிஎஸ்டிஎம்மில் இருக்கவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாமல் சப்ஜெக்டில் 200, 150க்கு 120 எடுத்திருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பு கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் தமிழ் மீடியம் மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸில் தமிழ் மீடியம் இருக்கிறதுனால இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சு போயிடுது. அவங்க ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தாவே ஈஸியாக உடையந்துடுறாங்க. ஈஸியாக என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறதுல ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சும்மா 90 மார்க்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கேட்டகரி வாய்ஸாக விட்ருக்காங்க. எலிஜிபிள் உள்ளவங்க கேட்டகரி வாய்ஸாக விட்டு மார்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸ்லேயும் 232 போஸ்ட்டு. இதில் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வித் ஹெல்த் கன்ஃபர்மேஷன் பிடபிள்யூ, அவங்க பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டியாங்கிறது கன்ஃபர்மேஷனில் அனுப்பியிருப்பாங்க. சில பேருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அதை அனுப்புவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் பிரித்து ஒவ்வொரு கம்யூனல் ரேங்க் வழியாக கம்யூனல் வைஸாக பிரித்து ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு டிஎன்பிசி எப்பயுமே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எப்பயுமே பிஜி போஸ்ட்டு கண்டிப்பாக உண்டு. பிஜி படிக்கக்கூடிய தேர்வாளர்களுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நிச்சயமாக அடுத்தடுத்த பிஜி போஸ்ட்டு வரும். அதனால் மற்ற பிஜியோட தான் கன்ஃபார்மாக படிக்கலாம். எப்படியா இருந்தாலும் 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ 1 வருஷத்துக்கு ஒருக்காவோ நிச்சயமாக இந்த
இதை டிஎன்பிசி நிச்சயம் வெளியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே பாருங்கள், தமிழ் இன்எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஆஃப்டர் சிவிக்கு பிறகு. ஏன்னா இவங்கெல்லாம் பிஎட்டு, இவங்களுக்கு என்ன ரீசன்னா சைமல்டேனியஸ் ஸ்டடி பிஜி அண்ட் பிஎட் டிகிரி படிக்கலாம், சைமல்டேனியஸாக படிக்கணும். ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பிஎட் படிக்காமல் ஸ்பெஷல் பிஎட்டு மாதிரி நிறைய தேர்வர்கள் என்ன படிக்கிறோம்னே தெரியாமல் அவங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் நில்லுன்னு போடுங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸை பண்ணுங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸில் 14 போஸ்ட்டு, இதில் பாதி போஸ்ட்டு நிரப்ப முடியல. பாருங்கள், போஸ்ட் இருக்குது ஆனால் நிரப்ப முடியல. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஒன்றுக்கு இன்எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபிசிக்ஸை பாருங்கள், ஃபிசிக்ஸில் 233 போஸ்ட்டு நாட் எலிஜிபிள், நிறைய பேர் நாட் எலிஜிபிள் இருக்காங்க. பிஎஸ்டிஎம்மில் இங்கே நோ, ஃபிசிக்ஸில் பிஎஸ்டிஎம் நோ, எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அடுத்தது பாட்டனி எடுத்துக்கிட்டோம்னாலும் பாருங்க எல்லாமே சிலபஸ் இது மாதிரி. பாட்டனி எடுத்துக்கிட்டோம்னா 147. இப்படி மிக தேர்வு வாரியத்துக்கு தான் இப்போ நம்ம நன்றி சொல்ல வேண்டும். தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் அவங்க உடனடியாக இதை வெளியிட்டிருக்காங்க. இதுக்காக காத்து கொண்டு இருக்கின்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஊதியத்துடன் கூடிய நல்ல ஒரு வேலை விரைவில் அரசு பணி அவர்கள் கிடைக்கப் போகிறது. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் 2026ஆம் ஆண்டு வெளியிட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நிகழ்வாக அடுத்தடுத்த நிகழ்வு நடைபெறப் போகிறது. மிக சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வுகளை நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய நிகழ்வாக தான் இந்த தேர்வு இருந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது. இல்லை ஒரு 198 போஸ்ட்டு சப்ஜெக்ட் எதுன்னா 198 போஸ்ட்டு காமர்ஸில் 198 போஸ்ட்டு. அடுத்தது எக்கனாமிக்ஸில் பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸில் 169 போஸ்ட்டு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்துட்டோம். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் ஒரு 57 போஸ்ட். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் ஒரு 57 போஸ்ட்டு. அடுத்தது ஃபிசிக்கல் டைரக்டரில் பார்த்தோம்னா ஒரு 102 போஸ்ட்டு. இதில் நிறைய பேர் பிஎட் ஈக்குவலண்ட் நாட் ஈக்குவலண்ட் இல்லாமல் படிச்சிருக்காங்க. அது ஒரு ட்ராபேக்கு. இப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டை பாருங்கள். அதெல்லாம் எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிஜி ஸ்டடி சைமல்டேனியஸாக படிக்கலை. வாட்டில் ஏதோ ஒன்று படிப்பாங்க, கண்ணாப்புண்ணான்னு படிப்பாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அது ஹிஸ்ட்ரி போஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள் 68. அதை ஜாக்ரபியில் 15. இப்படியே எல்லாத்துக்குமே வெளியிட்டாங்க. டிஆர்பி போர்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இருக்கிறோம். விரைவில் ஜனவரி லாஸ்ட்டு அல்லது பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கான பணி நியமன ஆணையை தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி உங்களுடைய எதிர்காலத்தை தொடங்கி வைப்பார். 2026 மிகவும் உங்களுக்கான ஆண்டாக தமிழ்நாடு முதல்வர் உங்களுக்கு விரைவில் பரிசீலிக்கப் போகிறார் என்று தான் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய படிப்புக்காக ஏற்பட்ட ஒரு நல்ல நிகழ்வு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக ஆசிரியர் பணி ஆற்றுங்கள். ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு தொடர்ந்து படியுங்கள். படிப்புங்கிறது ஒரு லெவலோடு நிற்க போகிறது கிடையாது. தொடர்ச்சியாக படிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நாம் ஒரு முழுமையான ஒரு மனிதராக நாம் பண்ண முடியும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. உங்களுடைய அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் வேணும் தேவை அப்படின்னா போட்டு விடுங்க. சில பேருக்காண்டி டிஆர்பியை ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்குது அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை பார்த்து சிறப்பாக பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.